Alright guys, so welcome to Yokesh University. இந்த வேளை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பிட்காயினுக்கு அப்புறம் என்னலாம் இருக்கு? அந்த என்னென்ன காயின்ஸ் இருக்கு? ஆல்ட் காயின்னா என்ன? டோக்கன்ஸ்னா என்ன? அத பத்தி வந்து டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க. கிரிப்டோ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்கேம் நடக்கும். அதனால தான் வந்து இதோடைய வேல்யூவே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வீணா போது. நெறைய பேருக்கு வந்து இது வந்து கேம்பிளிங்கோ, இல்ல வந்து ஏமாத்து தொழிலோ அந்த மாரி வந்து பார்க்குறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க வந்து செக்யூரா வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த நான் வந்து சொல்லிர்றேன். எப்பவுமே பேங்க்ல சொல்லுவாங்க ஓடிபியோ இல்ல இதுவோ எதுவும் ஷேர் பண்ணாதீங்க. சேம் லைக் தட் உங்க இமெயில் ஐடி ஓகே. பட் அத தாண்டி உங்க ஓடிபி, உங்க பாஸ்வேர்ட் ஷேர் பண்ணாதீங்க. அதே மாரி உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ ஆகுது அப்டின்னா, ஏதாவது அட்மின் வந்து மெசேஜ் பண்ற மாரி பண்ணுவாங்க. இல்ல நீங்க போய் அட்மின் கான்டாக்ட் பண்ணா அவங்க யூசர் நேம் செக் பண்ணுங்க. Telegramலோ இல்ல வாட் எவர் இட் மே பி ஓகேவா? பொதுவா நான் சொல்றேன். இப்ப ஈவன் தோ நானே உங்களுக்கு மெசேஜ் பண்ணி எனக்கு ஒரு 10,000 குடுங்க. நான் உங்களுக்கு ஏதோ 22,000 மாத்தி தரேன் அப்டின்ற மாரிலாம் மெசேஜ் வரும் உங்களுக்கு. அது எல்லாமே ஸ்கேம் தான். பார்க்க என்னோட ப்ரொஃபைல் மாரியே இருக்கும். என்னோட யூசர் நேம் தான் இருக்கும். பட் ஏன்னா சின்ன ஒரு லெட்டர் சேஞ்சஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கேம் பண்ண வாய்ப்பு இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, என்னோட யூசர் நேம் வந்து யோகேஷ் ட்ரேடர்ன்னு இருக்கு வச்சுக்கங்களேன். இதே ஸ்கேம் பண்றவன் என்ன பண்ணுவான்னா, அத ஏமாத்துறவன் யோகேஷ் ட்ரேடர் வந்து பார்த்தீங்கன்னா, 6க்கு மேல வந்து ஏதோ ஒரு டாட்டோ இல்ல 6 வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ இந்த மாரி இது ஒரு டாட்டு இல்ல டி இந்த சிம்பல்ல போட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூசர் நேம் கிரியேட் பண்ணி நான் பேசுறேன்னு பேசி ஏமாத்துவாங்க. ஸோ அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கிரிப்டோலயும் வந்து இந்த மாரி உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்கு. அதுமாரி இந்த அட்மினு இங்க காசு அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க. நல்லா 1க்கு 100 வாட்டி வந்து அ சாட்லயோ, அவங்களுடைய மெயில் சப்போர்ட்லயோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ தெரிஞ்ச பீப்பிள்ஸோ, இல்ல என்னுடைய கமெண்ட்லயோ, இல்ல லைவ் சாட் நான் லைவ் வருவேன். அப்ப கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஓகே. ஸோ இது சின்ன ஒரு அவேர்னஸ் தான் உங்களுக்கு. நான் கிரிப்டோ கோர்ஸ வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிட்காயின் என்னன்னு நீங்க லாஸ்ட் இயர்ல டீட்டெயிலா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு சைட் வந்து பார்க்க போறோம். விச் இஸ் நேம்ட் அஸ் காயின் மார்க்கெட் கேப். ஸோ இப்போ பிட்காயின் மட்டும் தான் வந்து கிரிப்டோ கரன்சியா கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ இத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, பல கிரிப்டோ கரன்சிஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு செகண்டா இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா, எத்தீரியம். இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். எத்தீரியம்னு வந்து இருக்கும். தேர்டா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, டீதர் டாலர். அதாவது எப்படி வந்து யூஎஸ்ல இருக்கோ, அது மாரி கிரிப்டோல இது வந்து பேக்ட் அப்பான ஒரு டாலர். ஸோ கிரிப்டோல வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் யூஎஸ்டிடி தான் வந்து சொல்லுவாங்க. ஓகே. சேம் லைக் யூஎஸ்டி தான். அவ்வளோதான். அண்ட் தென் வந்து 4த் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ஆர்பி, பிஎன்பி இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்ச் ஆஃப் காயின்ஸ், பஞ்ச் ஆஃப் 10,000, 5,000 காயின்ஸ் மேல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ ஒரு சின்ன அவுட்லுக் பார்த்துடலாமா? ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் இருக்கு. ஸோ பிட்காயினோட கரண்ட் பிரைஸ் வந்து $84,000 இருக்கு. எத்தீரியமோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, $2,749 இருக்கு. இது வந்து 1 ஹவர்ல எவ்வளோ அப் ஆயிருக்கு, டவுன் ஆயிருக்கிறத காமிக்குது. மார்க்கெட் கேப், வால்யூம், சர்க்குலேட்டிங் சப்ளை. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இதோட டோட்டலான மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க இருக்குது. அதாவது ஒரு இந்த மொத்த பிட்காயினுடைய வொர்த் வந்து எவ்வளோன்றத வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதேமாரி வந்து 24 ஹவர்ஸ்ல வந்து எத்தன பேர் பை அண்ட் செல் பண்றாங்க, எவ்வளோ வால்யூம் வந்து பிட்காயின் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இத வந்து இங்க பார்க்கலாம். சர்க்குலேட்டிங் சப்ளைனா என்னன்றது வந்து நம்ம தனியா வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள வந்து வெளிய சொல்றேன். இது வந்து உங்களுக்கு ஒரு காயின் மார்க்கெட் கேப் உடைய ஒரு அவுட்லுக். ஓகே. ஸோ இப்போ நீங்க பிட்காயின் பார்த்துருப்பீங்களா? ரைட். அதேமாரி வந்து இந்த இடத்துல கிரிப்டோ கரன்சி இருக்கு பார்த்தீங்களா? கிரிப்டோ கரன்சி கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்க ரேங்கிங், கேட்டகரிஸ் இதுலயே பல கேட்டகரிஸ் இருக்கு. லைக் வந்து சோலனா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மீம் காயின்ஸ் பேஸ் பண்ணி, என்எஃப்டி பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அண்ட் தென் வில் கோ வித் எக்ஸ்சேஞ்சஸ். எக்ஸ்சேஞ்சஸ் தான் வந்து இப்ப இப்ப நம்ம காயின் மார்க்கெட் கேப் இருக்குல்ல. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஏதோ ஒரு பிட்காயின் நீங்க பை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இல்ல ஏதோ ஒரு காயின் நீங்க பை பண்ணணும். ஃபேவரட்டான ஒரு காயின் நீங்க ஏதாவது பை பண்ணணும்னா, இப்ப லெட்ஸ் சே எக்ஸ்ஆர்பி வந்து 4த் இருக்கு. இந்த எக்ஸ்ஆர்பி நம்ம கிளிக் பண்ணோம்னா, அதோடைய மார்க்கெட் கேப் எவ்வளோன்னு காமிக்கும். அதுவும் மொத்தமா அதோடைய எக்ஸ்ஆர்பியோட டோட்டல் வொர்த் எவ்வளோன்னு காமிக்கும். 24 ஹவர்ஸ் வால்யூம் எவ்வளோ இருக்குன்னு காமிக்கும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, எத்தன பேர் இந்த இத வச்சிருக்காங்கன்னு காமிக்கும் கரெக்ட்டா. இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கும். இப்ப பாருங்க பினான்ஸ், காயினெக்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸ்சேஞ்சஸ். அப்கமிங் வீடியோல நீங்க வந்து படிப்பீங்க. எப்படி வந்து அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுன்னு. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சிஸ் வந்து பை அண்ட் செல் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. மோஸ்ட்லி பினான்ஸ் வந்து பெஸ்ட்டா இருக்கும். ஓகே. அண்ட் மத்தபடி வந்து காயின் மார்க்கெட் கேப்ல வந்து என்ன இருக்குன்னா, நீங்க அக்கவுண்ட் வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். பட் பேசிக்கலி ஐ டோன்ட் பிரிஃபர் யூ டூ கிரியேட் அக்கவுண்ட். நீங்க ஜஸ்ட் சும்மா இத ஓப்பன் பண்ணி இது பிரைஸ்லாம் வந்து என்ன போயிட்டு இருக்குன்னு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஓகே. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங் எந்த காயின் வந்து எவ்வளோ காயின் வந்து பெர்சன்டேஜ் வந்து ஹையா இருக்கு. எது வந்து ரொம்ப வந்து 24 ஹவர்ஸ்ல வந்து ப்ளஸ் 5 அதிகமா போயிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இதுல காமிக்கும் உங்களுக்கு. இப்ப டி ஏஜென்ட் ஏஐன்னு சொல்லிட்டு ஒரு டோக்கன் வந்து பாருங்க. 13% வந்து பார்த்தீங்கன்னா, அப் ஆயிருக்கு. ஸோ அந்த மாரி வந்து இந்த இடத்துல வந்து காமிக்கும். அதேமாரி மோஸ்ட்டா வந்து எல்லாரும் வந்து எந்தெந்த காயின்ஸ் தான் பார்ப்பாங்க. ஒரு தனி செக்டார் இவங்களே குடுத்துறாங்க. அது இங்க இருக்குது. அண்ட் வேற என்ன மார்க்கெட் கேப்பு. ஸோ மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரிப்டோ மார்க்கெட் கேப் வந்து எவ்வளோ இருக்குன்னா,
$2.89 ட்ரில்லியன் ஓகேவா? ஸோ மொத்தம் சொல்லப்போனா $127 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மார்க்கெட்ல வால்யூம் இருக்குது. அந்த மார்க்கெட் கேப் $3 ட்ரில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஃபார் த பாஸ்ட் யா 30 டேஸ். ஓகே. ஸோ டோட்டலா சொல்லப்போனா வந்து இதுதான் பிரேக் டவுனே இதுதான். ஓகே. அண்ட் யா டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, வால்யூம் வந்து பிரிச்சு இது போட்டிருக்காங்க. இதில 1.69 ட்ரில்லியன் பிட்காயின்ல 331 பில்லியன் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா, எத்திரியம்ல ஸ்டேபிள் காயின்ல வந்து $282. ஸ்டேபிள் காயின் மீன்ஸ் விச் இஸ் யுஎஸ்டிடி. ஓகேவா? அதேமாரி மத்த இருக்க காயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 586 பில்லியன். ஸோ டோட்டலா வந்து இதெல்லாம் சேர்த்து தான் தே ஆர் சேவிங் டோட்டலி $2.89 ட்ரில்லியன் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் ஆல்மோஸ்ட். ஃபர்ஸ்ட் இருந்த டேஷ்போர்ட் நல்லாயிருக்கும். பட் இந்த டேஷ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் புதுசா வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க போல காயின் மேக்கர்க்கு. பழைய இதில வந்து உங்களுக்கு தெரியும். அதில மேலேயே போட்டிருக்கும் எவ்வளோ காயின்ஸ் இருக்கு, டோக்கன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ லைக் புரியறதுக்கு. பட் ஆனா இந்த வாட்டி கீழ குடுத்துருக்காங்க. ஓகே. ஃபைன். ஸோ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனை கிரிப்டோஸ் இருக்குன்னா 27.4 மில்லியன் கிரிப்டோஸ். இது எங்க லொகேஷன் பார்க்குறதுன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே கீழ பாருங்க. கீழ வந்து பார்த்தீங்கன்னா 27.4 மில்லியன் கிரிப்டோ கரன்சிஸ் வந்து இருக்கு. ஓகேவா? அதேமாரி மொத்தம் எத்தனை எக்ஸ்சேஞ்ச் இருக்கு? எக்ஸ்சேஞ்ச்னா என்ன? ஒரு பை அண்ட் செல் பண்ற ஒரு இடம். ஸோ அங்க போய் நம்ம வாங்கிக்கலாம், வித்துக்கலாம், நம்ம பேங்க் அக்கவுண்ட் லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 893 எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. மார்க்கெட் கேப் அதாவது இதுதான் மெயின் திங். மொத்தமா இந்த மார்க்கெட்டோடைய டோட்டலா இதோடைய வொர்த் எவ்வளோ இருக்கு? இப்ப பிட்காயின்லேருந்து எல்லாத்தையுமே சேர்த்து இதோட வொர்த் வந்து $2.89 ட்ரில்லியன் வந்து இருக்கு. அதேமாரி 24 மணி நேரத்துடைய வால்யூம் வந்து 127 பில்லியன். பிட்காயின் டாமினன்ஸ் இதை நீங்க முக்கியமா வந்து தெரிஞ்சுக்கணும். பிட்காயின் டாமினன்ஸ் இப்போ 58.4 இருக்குல்ல. அதாவது என்ன அர்த்தம்னா, டோட்டலா இப்ப நம்ம வந்து சின்ன வயசுல ஸ்கூல் படிச்சிருப்போம். ஸ்கூல்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்குக்கு வந்து 100 மார்க் கரெக்ட்டா. அந்த மார்க்குக்கு வந்து 100 வந்து மேக்ஸிமம் மார்க். இப்ப அதுல நம்ம 60 எடுத்தா ஓகே. நம்ம வந்து ஒரு ஆவரேஜ் அந்த மாரி தான். ஸோ அதே மாரி வந்து 100க்கு பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா, 58.4% இருக்குன்னா, 58.4 58% மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த பிட்காயின்ஸ வச்சிருக்காங்க. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கங்க. 100% நம்ம மக்களுக்கு இருக்காங்க. அதுல 58% மக்கள் வந்து பிட்காயின் வச்சிருக்காங்க. அதே மாரி எத்திரியம் எத்தனை பேர் வச்சிருக்காங்க? ஒரு 11.5% வந்து பார்த்தீங்கன்னா, எத்திரியம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ அதான் வந்து பிட்காயின் அண்ட் கிரிப்டோ டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் ஃபீ இது வந்து எத்திரியம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா கேஸ் ஃபீ வந்து ஆகும். ஸோ எப்படி வந்து பிட்காயின் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா டிரான்சாக்ஷன் கிளியர் பண்ணதுக்கு ஒரு ஃபீஸ் எடுக்குதோ, அந்த மாரி எத்திரியத்துக்கு வந்து ஒரு இது இருக்கும். ஸோ அது ஒரு விஷயம் இருக்கு. அப்புறம் ஃபியர் இது நீங்க பேசிக்கா பார்க்க தேவையில்ல. ஸோ அண்ட் தென் சொல்லப்போனா வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு புடிச்ச காயின்ஸ் வந்து நீங்க வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் எல்லா காயின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கும். அண்ட் இதுதான் மார்க்கெட் கேப். நீங்க ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். என்ன நெட்வொர்க்கு எல்லாமே எக்ஸ்சேஞ்சு, மார்க்கெட் கேப்பு அண்ட் என்ன உங்களுக்கு எத்தனை காயின்ஸ் காமிக்கணும் டோட்டலா. இதுக்குள்ள அப்ளை பண்ணி எல்லா காயின்ஸும் உங்களுக்கு காமிக்கும் லைனா. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும். டேப் 1, டேப் 2 பாருங்க. இதெல்லாம் வந்து டாப் 300 டாப் 100 காயின்ஸ நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றது, பார்க்கறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஸோ டாப் 100 காயின்ஸ் நீங்க வந்து எப்பவுமே சூஸ் பண்ணீங்கன்னா, இட் வில் பி பெட்டர் அண்ட் குட். ஓகே. அண்ட் இப்போ வந்து நம்ம இன்னும் டாபிக் உள்ள போவோமா? ஸோ இப்போ நீங்க வந்து வாட் இஸ் காயின் ஆர் டோக்கன்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, என்ன விஷயம் காயின் டோக்கன் மாத்தி மாத்தி வீடியோ சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அதுல வந்து காயின்னா என்னன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, வந்து லைக் சோலோவா ரன் ஆவாது. இப்போ லெட்ஸ் சே பிட்காயின் வந்து ஒரு காயின். ஏன்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தனியா ஒரு பிளாக் செயின் வந்து கிரியேட் ஆகி, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, தனியா ரன் ஆகுறது. ஸோ அதனால வந்து லைக் இதெல்லாம் வந்து காயின்ஸ் சொல்லுவாங்க. எதுல வந்து அதோடைய ஓன் பொட்டன்ஷியல வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்களோ, ஓனர்ஸ் ஆர் கிரியேட்டர்ஸ் அது ஓனர் என்ன ஆகுதோ, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, காயின் சொல்லுவாங்க. வாட் இஸ் டோக்கன்? ஸோ டோக்கன் இஸ் லைக் நீங்க, நானு, ரோட்ல போறவங்க யார் வேணா வந்து கிரியேட் பண்ணலாம். லைக் அதேமாரி நெறையா ஃபெயிலியர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் இதுல இருக்கும். டோக்கன்ஸ்ல பண்ணும்போது. டோக்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு காயினா? எஸ். பேசிக்கலி காயின் கிடையாது. டோக்கன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேரண்ட் கிட்டேருந்து வர மாரி. லைக் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப எத்திரியம் இருக்கு ஓகேவா? எத்திரியம்னா வந்து பிட்காயின்க்கு அடுத்து இருக்கிறது எத்திரியம் தான். இப்ப எத்திரியம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செயின்ல வந்து இருக்கும். ஸோ இப்போ லெட்ஸ் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் வீடியோ சொன்ன மாரியே, உங்களுக்கு புரியாததா கொஞ்சம் அகைன் பாருங்க. இப்ப எத்திரியம் இருக்கு. ஒரு காயினுக்கும் ஒரு ஒயிட் பேப்பர் இருக்கும். அதோட வரலாறு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கரெக்ட்டா? அதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளோரர்னு இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எத்திரியத்துக்கான செயின். இப்ப இந்த எத்திரியத்த வச்சு பல காயின்ஸ் வந்து டோக்கன்ஸ் வந்து அது கிரியேட் பண்ணலாம். அது காயின் சொல்ல மாட்டாங்க. எத்திரியமுடைய செயின்லயே வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ் பண்ணி கிரியேட் பண்ற ஒரு ஒரு டோக்கன
அதாவது காயினை தான் டோக்கன்வாங்க. ஓகேவா? ஸோ இப்படி புரிஞ்சுங்க. இப்போ வந்து சாரி குழப்பல, எதுவும் குழப்பல. லிசன். தன்னச்சனையா தனியா ஓடுறது வந்து பிட்காயின். அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா, தனி செயின்ல ஓடுற காயின். ஓகே. இப்போ வந்து நம்ம கூகுள்லேயே வந்து போடுவோமே. ஸோ ஓன் செயின் கிரிப்டோ காயின்ஸ் வித்தவுட் எத்தீரியம். ஓகேவா? சார் நம்ம வந்து போட்டோம்னா நிறையா வந்து பார்த்தீங்கன்னா நியூமரஸ் செயின் வந்து இப்போ ஆட் இருக்குது பார்த்தீங்கன்னா, எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓன் செயின். ஓகேவா? சோலானான்றது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி செயின். இதெல்லாம் வந்து எத்திரியம் செயின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்கு. இதை பாருங்க. நியூமரஸ் ஆன் செயின் கிரிப்டோ கரன்சி ஆப்ரேட் இண்டிபெண்டன்ட்லி ஆஃப் தி எத்திரியம் நெட்வொர்க். These digital assets run on their own native blockchain. அதாவது அவங்களுடைய இண்டிபெண்டா ரன் ஆகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா காயினு. ஒரு ஒரு இதை சார்ந்து ரன் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன். அந்த மாதிரி எத்திரியம் சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காயின்ஸ் இருக்குது. யார் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். ஸோ அது எல்லாமே டோக்கன் சொல்லுவாங்க. ஓகே, அவ்வளோதான். ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அண்ட் ஸோ இப்போ எத்திரியமுடைய அட்ரஸுக்கோ இந்த டோக்கன் அட்ரஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து இந்த டோக்கன் வந்து இப்போ லெட்ஸ் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு யோகேஷ் டோக்கன் வந்து கிரியேட் பண்ணுறேன். இல்லை யோகேஷ் காயின் வந்து யோகேஷ் டெல்லுன்னு ஒரு காயின் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். அதை நான் எத்திரியம் செயினில் வந்து கிரியேட் பண்ணிடுறேன்னா இப்போ இதோடைய அட்ரஸோ இதோடைய அட்ரஸ் மீன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டெபாசிட் பண்ணுறதுக்கு. இதோடைய டெபாசிட் அட்ரஸோ இதோட டெபாசிட் அட்ரஸ் ரெண்டுமே ஒரே செயின் தான். அப்போ நீங்கள் இந்த அட்ரஸ் காமிச்சாலே ஆட்டோமேட்டிக்காக இல்லை எத்திரியம் அட்ரஸ் காமிச்சாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த காயின் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் எத்திரியம் வாலெட்டில் வந்துடும். இதுதான் வந்து காயின் ஆர் டோக்கன். ஐ திங்க் உங்களுக்கு லைட்டாக குழப்பிச்சுன்னா அகைன் போய் பாருங்கள். அகைன் நான் ஒரு பிரேக் டவுன் கொடுக்குறேன். காயின்றது தனியாக ரன் ஆகுறது, டோக்கன்றது ஒரு சார்ந்து இருக்குது. அதேமாரி இப்போ எத்திரியம் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸ் ஸ்மார்ட் செயின், பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் அதாவது பிஎன்பி சொல்லுவாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் எத்திரியம் மாதிரி இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, டோக்கன்ஸை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து பிஎஸ்சி செயின் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் காயின் மார்க்கெட் கேப்பில் பாருங்கள், இப்போ உங்களுக்கு புரியும். செயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பிஎஸ்சி செயின், சோலனா செயின், அப்புறம் வந்து எத்திரியம் செயின், இது எல்லாமே ஒரு செயின். அது கீழே வந்து இப்போ பிஎஸ்சின்னு இருக்க கிளிக் பண்ணால் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸுக்கு உடைய ஐ மீன் பிஎன்பி காயின். ஓகேவா? பினான்ஸ் ஸ்மார்ட் செயினில் இருக்கிற காயினில் வந்து கிரியேட் ஆனது. ஓகே, ஸோ பிஎன்பி இருக்கா? ஸோ இதுக்கு இதோடைய செயினில் வந்து கேட்ட காயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து லைனாக லிஸ்ட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கு. அதே மாதிரி நீங்கள் எத்திரியம் கிளிக் பண்ணால் எத்திரியம் பேஸ்ட் பண்ண செயினும் காமிக்குவாங்க உங்களுக்கு. ஓகேவா? அண்ட் ஐ திங்க் அதுதான் நினைக்கிறேன். எஸ், அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான் கிளிக் பண்ணால் ட்ரான் செயினில் வந்து இருக்கிறது, இல்லை ட்ரானில் மூவ் ஆகிறது, என்எஃப்டிஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். அண்ட் வேறு என்ன இருக்குது? அந்த மாதிரி பல செயின்ஸ் இருக்குங்க பாருங்க. இட்ஸ் லைக் போயிட்டே இருக்கும். ஒரு 50-20 செயின்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் மோஸ்ட்டாக எல்லாருமே யூஸ் பண்ணுறது சோலனா செயின் தே வில் யூஸ். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அதாவது பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் விச் இஸ் கால்ட் பிஎன்பியோடைய செயின் அண்ட் எத்திரியம் அண்ட் பிட்காயின் வந்து நார்மலாக. அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாமே ஸ்டேபிளான ஒரு செயின்ஸ் தான். இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும் வாட் இஸ் டோக்கன் அண்ட் வாட் இஸ் அ காயின் அப்படின்ற மாதிரி. ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயின் மார்க்கெட் கேப் எப்படி யூஸ் பண்ணுறது தெரிஞ்சிருக்கும். ஸோ எப்படி வந்து எக்ஸ்ப்ளோர் வந்து பார்க்குறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் எப்படி வந்து இது பண்ணுறது சொல்லிட்டு. ஆல்ரைட், ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கான அவுட்லுக். அண்ட் உங்களை அடுத்த கிளாஸ் சந்திக்கிறேன் கைஸ். அண்டில் தென் பை.